ஓம் திருச்சிற்றம்பலம். இடரினும் தளரினும் எனதொடு நோய் தொடரினே மூன கலல் தொழுதழுவேன் கடல் தனில் அமீதோடு கலந்த நஞ்சை மிடரினுள்ளடக்கிய வேதியனே இதுவோ எமையாழுமாறு ஈவதொன்றமர்க்கில்லையே அதுபோ உனதின் அருள் ஆவடி துறை அரணே. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாதம் 2ஆம் நாள். நேற்று பங்குனி மாதம் பிறந்தது. இன்று 2வது நாள் திங்கட்கிழமை, பங்குனி திங்கள், முதலாவது பங்குனி திங்கள் 16/3/2026 திங்கட்கிழமை. இன்று பங்குனி திங்கள் அம்பாள் ஆலயங்களிலே சிவன் ஆலயங்களிலே சிறப்பான அபிஷேகங்கள் பூஜைகள் வழிபாடுகள் நடைபெறுகின்ற பொழுது நாம் சென்று பிரார்த்தனை செய்வது. இந்த பங்குனி திங்கள் நாட்களிலே பால்குட பவனிகள், அம்பாளுக்கு பொங்கல் வழிபாடுகள், இளநீரினாலே அபிஷேகம் செய்து பிரார்த்தனை செய்வது, அதேபோல் வேப்பிலை கஞ்சி காய்ச்சுவது அவர்களுடைய வழக்கங்கள் போல செய்து கொள்வார்கள். இந்த கஞ்சி காய்ச்சி வேப்பிலை எல்லாம் போட்டு அம்பாளுக்கு படைத்து எல்லோரும் குடித்து கொள்வது. இவ்வாறான சிறப்போடு கூடியதாகிய இந்த பங்குனி திங்கள் முதலாவது திங்கட்கிழமை இன்றைய தினம். இன்றைய தினத்திலே சிவனுக்குரிய விரதமாகிய பிரதோஷ விரதம் சாயங்கால வேளையிலே பிரதோஷ காலத்திலே சிவன் ஆலயங்களிலே நடைபெறுகின்றதாகிய சிறப்பான இந்த பிரதோஷ பூஜை வழிபாடுகள். அங்கே நந்தியம்பெருமானத்திலே அபிஷேக ஆராதனை நடைபெற்று நந்தியினுடைய 2 கொம்புகளுக்கு நடுவிலே இறைவனை பார்த்து தரிசனம் செய்து கொள்வார்கள் ஆனந்த தாண்டவம் ஆடுகின்ற வகையிலே. அவ்வாறு சோமசூத்திர பிரதட்சணம் என்கின்ற பிரதட்சணம் வழிபாடுகள் எல்லாம் செய்கின்ற பொழுதிலும் எல்லா சிறப்புகளும் கிடைக்கக்கூடியது. அதேபோல் சுவாமி பலமாக வருகின்ற பொழுது 3 முறை வலம் பெறுகின்ற ஆலயங்களும் உண்டு, ஒரே தரத்திலே வலம் பெறுகின்ற ஆலயங்களும் உண்டு. அவ்வாறு 3 முறை வலம் பெறுவதானால் முதலாவது பிரதட்சணம் பெறுகின்ற பொழுது வேத பாராயணங்களோடு பிரதட்சணம் வருவது. 2வது வலம் பெறுகின்ற பொழுது தேவார திருமுறைகள் சிவபுராணத்தை பாடி வலம் பெறுவார்கள். 3வது வலம் பெறுகின்ற பொழுது தவில் நாதஸ்வரம் சங்கநாதத்தோடு வலம் வருகின்ற சிறப்போடு கூடியது. இந்த பிரதோஷ காலத்திலே யாரெல்லாம் விரதமிருந்து சிவனை வேண்டி பிரார்த்தனை செய்து வழிபாடு செய்கின்றார்களோ அவர்களுக்கு எல்லா விதமான தோஷங்களும் நீங்கி பல ஜென்மங்களிலே செய்த பாபங்களை நீங்கக்கூடிய வகையிலே இந்த பிரதோஷ காலத்திலே சிவபுராணத்தை பாராயணம் செய்து கொள்ளலாம், லிங்காஷ்டகத்தை பாராயணம் செய்து கொள்ளலாம். அவ்வாறு சிறப்போடு கூடிய இந்த பிரதோஷ காலத்திலே நாமும் இறை வழிபாடுகள் ஈடுபட்டு இறையருளையும் பூர்ணமாக பெறுகின்ற வகையிலும் இந்த பிரதோஷத்துக்கு செல்லுகின்ற பொழுது வெறுங்கையோடு நான் செல்லக்கூடாது. ஒரு தேங்காய், வில்வ பத்திரம் எடுத்து மஞ்சள் தண்ணீரை கழுவி கொண்டு சென்று அங்கே பிரார்த்தனை கொடுக்க வேண்டும். இந்த பிரதோஷ காலத்திலே பன்னீர் அபிஷேகம் அல்லது இளநீர் அபிஷேகம் சேவிக்கின்ற பொழுது இன்னும் ஒரு சிறப்பை தரக்கூடியது. வாழ்வில் உயர்வு கிடைக்கின்ற வகையிலே நாமும் இந்த பிரதோஷ காலங்களிலே சென்று பிரார்த்தனை செய்வதோடு இன்றைய தினம் இந்த பங்குனி முதலாவது திங்கட்கிழமையிலே
அம்பாள் ஆலயங்களால் வருகின்ற பூஜை வழிபாடும் கலந்து இறையருளையும் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம்.